இப்போ யூஎஸ் என்னதான் வரி விதிச்சாலும் முதல் ஏற்பட போகிற பாதிப்பு யாருக்குன்னு கேட்டால் இந்தியாவை விட யூஎஸ்க்கு தான் அதிகம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில பொருட்களை மட்டும் வாங்கல, அவங்களுடைய நாட்டில் தேவைப்படுற எல்லா பொருட்களையும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குழப்பம் வந்து இப்போ தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி தீரலை. ஏன்னா இப்போதைக்கு ஒரு 90 நாள் கெடு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டீல் இரு நாட்டுகளுக்கு நடுவில் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மேபி அந்த நாடு இந்த வரியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் வந்து சில கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாட்டை நம்பி இருக்கலாம். அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக எல்லா கம்பெனிகளும் பாதிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக வந்து உங்களுடைய 100 கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா மேபி ஒரு 5லேருந்து 10 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க யூஎஸ் சார்ந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்போனியா வெல்த்திலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இன்றைக்கி நேற்று மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்க்கெட் சினாரியோ. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, மார்க்கெட் என்னடா ஒரு கடந்த ஒரு 2-3 மாதமாக பெரிய அளவில் கீழே விழுந்துகிட்டே இருந்தது, திடீர்னு 2-3 நாளாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆக்சுவலாக உலகத்தில் என்ன தான் நடக்குது அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்குது. அடுத்த கேள்வி, இந்த பிரச்சனையில் வந்து என்னுடைய இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து என்ன ஆக போகுது, இந்த மாதிரி நேரத்தில் நான் இருக்கிற பணத்தை எடுக்கணுமா இல்லை புதுசாக ஆட் பண்ணணுமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. முதல்ல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனையும் ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்து நம்ம வந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலக பொருளாதாரமே உட்காந்துருக்கு. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எல்லாமே வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு முதலீடுகளில் தான் வந்து நிறைய பேர் இருக்கும். இப்போ வந்து எந்த ஒரு அசெட்டுமே வந்து மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒரு டிமாண்ட் இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இல்லை டாலராக இருக்கலாம், இல்லை வந்து ஈக்விட்டியாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத் இருந்து அந்த ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து முதலீடு செய்ய முடியும். இப்போது கரண்ட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவோம். அதாவது உலகம் வந்து டெய்லி ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் திடீர்னு ஒரு பல மாற்றங்கள் ஆரம்பிச்சதுன்னா அந்த மாற்றங்களில் வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம். இப்போ நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகம் வந்து ரெகுலராக வந்து நார்மலாக வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தது. திடீர்னு வந்து ஒரு கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால பெரிய ஒரு லாக்டவுன், இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். அந்த நேரத்தில் பல நிறுவனங்கள், பல கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உற்பத்தியை கூட வந்து நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்மளால் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. அந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து திடீர்னு ஏற்பட்டது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் மாதிரி தான், ஆனால் பொருளாதார லாக்டவுன் மாதிரி. ஏன் இதை பொருளாதார லாக்டவுன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடு வேணால் எந்த நாட்டுக்கு வேணால் வந்து ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொருளை வந்து அமெரிக்காவிலேருந்து சைனாவுக்கோ, இல்லை சைனாலேருந்து இந்தியாவுக்கோ, இல்லை இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கோ, அந்த மாதிரி எங்கே வேணால் வந்து எந்தெந்த பொருளை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு செட் பேட்டர்னில் வந்து உலகம் நகர்ந்துகிட்டு இருந்தது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் அதிபர் ஆனதுக்கப்புறமா வந்து பல விஷயங்களை வந்து அவர் பண்ண போகிறேன்னு சொல்லி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா அவர் எடுத்த பல அதிரடி முடிவுகள் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ரேடு நார்மலாக நடந்துட்டு இருந்தது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த மாற்றம் தான் டேரிஃப். நம்ம எல்லாருக்கும் வந்து கடந்த ஒரு 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். இதை இன்னும் எவ்வளோ நாள் சொல்ல போகிறோம்னு தெரியல. ஸோ இந்த டேரிஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா வரி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி செய்யும் போதோ இல்லை இறக்குமதி செய்யும் போதோ ஒரு நாடும் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து வரி விதிப்பாங்க. ஸோ இந்த இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொருளோட விலை வந்து ஏற ஆரம்பிக்கும். அப்போது எண்டு கஸ்டமராக நான் இருக்கும்போது ஒரு பொருளோட விலை ஏற ஆரம்பிச்சதுன்னா நான் தொடர்ந்து போய் அதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குறதை நிறுத்தலாம், இல்லை வாங்குகிற அளவை குறைச்சிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ஏற்றுமதியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திடீர்னு ஒரு டிமாண்ட் ஷாக் ஏற்படலாம். ஸோ சாதாரணமாக ஒரு 100 யூனிட்டை வந்து இந்தியாவில் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆர் அமெரிக்காவில் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வரி விதிப்பு வந்தனால
அந்த 100 யூனிட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது 80ஆவோ இல்லை வந்து 0ஆவோ ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது ஒரு பிஸ்னஸ் ஓனராக நான் வந்து தொடர்ந்து வந்து என்னுடைய வேலையை செய்ய முடியாது. அந்த சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் தழுவி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ட்ரம்ப் போட்ட இந்த டாரிஃபுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது வந்து எல்லா நாடுகளையும் பாதிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள் மேலே விதித்த எல்லா டாரிஃபை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 நாளைக்கு வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணார். இது சைனாவுக்கு மட்டும் பண்ணலை. ஏன்னா சைனா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு வாட்டி வரி போடும் போதும் அவங்களும் வந்து அதுக்கு எதிர்த்து வரி போட்டுகிட்டே வந்தனால அந்த நாடை தவிர, அதாவது சைனாவை தவிர மற்றபடி எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள் வந்து ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் கொடுத்துருக்காரு. இதுக்குள்ளே அவங்க பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு சுமூகமான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னா பல பங்கு சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேலே ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த பொருளாதாரத்துக்கு முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வணிகம் தான். அந்த வணிகம் தடைப்பட்டுட போகுது அப்படின்ற காரணத்தினால தான் வந்து பெரிய அளவில் வந்து பங்கு சந்தைகள் கீழே இறங்குச்சு. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சிருக்கு, ஒரு கூலிங் பீரியட் கிடச்சிதுன்னு உடனே ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து பெரிய அளவில் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்திய பங்கு சந்தைகளிலும் பார்க்குறோம். இப்போ இந்த குழப்பம் வந்து இப்போ தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி தீரலை. ஏன்னா இப்போதைக்கு ஒரு 90 நாள் கெடு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டீல் இரு நாட்டுகளுக்கு நடுவில் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மேபி அந்த நாடு இந்த வரியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து காலம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். பட் அட்லீஸ்ட் இந்த 90 நாளைக்கு புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சுனால ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்டுகள் மேலே வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு முதலீட்டாளராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு முதலீட்டாளராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கே பண்ணுறீங்க அப்படின்னா நேராக எல்லாமே யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணலை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்பெஷலி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை வந்து பங்கு சார்ந்த ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து அண்டர்லைனில் எங்கே போய் பணம் இன்வெஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இந்தியாவில் இருக்கிற பங்குகளில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகுது. இப்போ அந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து யூஎஸோட வந்து தொடர்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில கம்பெனிகளுக்கு தொடர்பு இருக்கலாம். அப்படியே தொடர்பு இருந்தாலும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற 100 பொருளையும் 100த்தையுமே யூஎஸ்க்கு அனுப்ப போகிறேனா அப்படின்னா அந்த கம்பெனிகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பில் ஏற்படலாம். ப்ளஸ் இந்த 90 நாள் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு இடத்துக்கு வர முடியாது. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய கம்பெனியும் சரி சிறிய கம்பெனியும் சரி ஒரு கஸ்டமரையோ இல்லை ஒரு நாட்டையோ நம்பி ஜென்ரலாக வந்து செயல்பட மாட்டாங்க. கண்டிப்பாக பல நாடுகளுக்கோ இல்லை பல கஸ்டமர்களுக்கும் வந்து பணத்தை வந்து அதாவது அவங்களுடைய பொருட்களை வந்து விற்று தான் வந்து அவங்க கம்பெனியை வளர்ப்பாங்க. சில நேரத்தில் வந்து சில கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாட்டை நம்பி இருக்கலாம். அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக எல்லா கம்பெனிகளும் பாதிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்போது ஆல்ரெடி வந்து இந்த தடை வந்து கொஞ்சம் நீக்கம் ஏற்பட்டதுனாலையோ இல்லை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டனாலையோ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து நமக்கு இந்த டைம் கிடைச்சனால இப்போ எல்லாருனாலையும் வந்து யோசிக்க முடியும். அண்ட் இதில் வந்து எப்படி வெளியே வரணுன்ற விஷயத்தையும் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா கம்பெனிகளும் சரி நாடுகளும் சரி வந்து தயாராகி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்திய சார்ந்த பங்குகளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எதெல்லாம் யூஎஸ்ஐ சார்ந்து இருக்கோ அங்கே தான் வந்து பிரச்சனை இருக்கும். பட் ஜென்ரலாக வந்து உங்களுடைய 100 கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா மேபி ஒரு 5-10 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க யூஎஸ் சார்ந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பிரச்சனையே இருக்காது. ஆனால் உலகத்தில் வந்து சென்டிமெண்ட் மோசமாக இருக்கிறனால கூட நம்மளுடைய பங்குகளோ இல்லை நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நடந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிக்கு பெரிய பாதிப்பு இல்லை, இல்லை இந்தியாவில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ்க்கு பாதிப்பு இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தை வந்து நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பமாக ஒரு பெரிய நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த வீடியோகள்லையும் சரி மீடியா மூலமாகவும் வந்து நிறைய பேர் சொன்ன வந்த விஷயம் என்னென்னா மார்க்கெட் எப்பப்பெல்லாம் கீழே இறங்குதோ நீங்கள் முதல்ல பேனிக் ஆகிறத தவிர்த்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்தீங்கன்னா எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ சொல்லிட்டு இருந்ததும் என்னென்னா இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வரும்போது நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா இந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது அப்படின்னா இப்போது யூஎஸ் என்ன தான் வரி விதித்தாலும் முதல் ஏற்பட போகிற பாதிப்பு யாருக்குன்னு கேட்டால் இந்தியாவை விட யூஎஸ்க்கு தான் அதிகம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில பொருட்களை மட்டும் வாங்கல, அவங்களுடைய நாட்டில் தேவைப்படுற எல்லா பொருட்களையும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாட்டுக்கும் அவங்க வந்து வரியை விதித்தாங்க அப்படின்னா
அவங்களுடைய என்டையர் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியராக விசிபிளாக தெரியுது. ஏன்னா அங்கே பல டைப் ஆஃப் போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சில நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு வந்து யூஎஸ் மூலமாக வர பொருட்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு கேம்பெயின் இன்னொரு பக்கம் நடக்குது. அப்போ இது யாரை ஆக்சுவலாக பெருசாக பாதிக்கும் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லாரையும் பாதிக்கும். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தான். அப்போ கண்டிப்பாக யூஎஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு வந்து தான் ஆகணும். மேபி அதுதான் வந்து இந்த நெகோஷியேட்டிங் டைமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த டைமை வந்து கொஞ்சம் சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பயப்படாமல் நம்ம கொஞ்சம் பொறுமை காத்தாலே போதும். இந்த ஒரு 3 மாதம் கடந்து போகும்போது மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்கு வந்து ஒரு புதிய ஒரு வழியையோ ஒரு யுக்தியையோ கடைப்பிடிச்சு அவங்களுடைய தொழிலை எப்படி தொடர்ந்து செய்யணுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் முழுசாக வந்து இது நேரத்தை செலவழித்து அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் முதலீட்டாளராக இருக்கும்போது உங்களுடைய பணம் எங்கே போகுது, அங்கே உண்மையாலே பாதிக்குதா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காமல் இருந்தீங்கனாலே போதும். இன்ஃபேக்ட் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு கடந்த ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. சில பேர் வந்து எஸ்ஐபியை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. சில பேர் வந்து கையில் ஒரு தொகை இருந்ததுன்னா அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் மேலே வரும்போது அந்த போட்ட பணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுடைய ஆவரேஜ் இங்கே பெட்டர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இந்த கெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கவும் செய்யும். ஸோ அதனால் மார்க்கெட் இறங்கும்போது கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிரச்சனை இந்தியா சார்ந்ததா இல்லை இந்தியாவை சாராததா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கலாம். பட் இவென்ச்சுவலாக இது இந்தியா சார்ந்த பிரச்சனையாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவென்ச்சுவலாக இந்தியா வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த உங்களுடைய கம்பெனிகளும் சரி உங்களுடைய பணமும் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து டொமஸ்டிக் ட்ரிவன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கே வந்து தேவைப்படுற இடத்துல தான் நம்ம இருக்கோம். எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் அதுலேயும் வந்து உயர்த்தணும்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு, அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்படுற பொருட்கள் வந்து இந்தியாவிலே பயன்படுறதுக்கு இன்ஃபேக்ட் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஃபால் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து பெட்டர் பண்ணணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து பல விஷயங்களை வந்து ஆரம்பித்து அதையும் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணும்போது நீங்கள் பெருசாக வந்து வெளிநாட்டிலேருந்து வர பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்பவும் போல் பொறுமை காத்து நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்க, எத்தனை நாளைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயமும் வந்து கடந்து போகுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த 90 நாளோ இல்லை வந்து அடுத்த 2 மாதத்துலையோ வந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்திய பங்குச்சந்தை வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் பதட்டப்படாமல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த போகிற சில வருஷங்களில் உங்களுடைய பணம் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சொன்ன தகவல்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது சார்ந்த எந்த கேள்விகள் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்தோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்தோ ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வர வீடியோஸில் அதை நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.